வி.என். மகுடேஸ்வரன், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், முன்னாள் உழவர் உழைப்பாளர் கட்சியினுடைய மாவட்ட தலைவர். நான் கடந்த 18/12/2025 சென்னையில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் முன்னிலையில் உழவர் உழைப்பாளர் கட்சியிலிருந்து விலகி அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை இணைத்துக் கொண்டேன். இலவச மின்சாரம்னு முதல் கொடுத்தது அது ஒரு மாயை. முதலாக இலவச மின்சாரத்தை தமிழகத்திலே சிறு குறு விவசாயிகளுக்கு வழங்கியது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1984ஆம் ஆண்டு அவர் அமெரிக்காவிலே உடல்நலம் சரியாகி வந்து ஆட்சி அமைத்த பின்பு முதலாக சிறு குறு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை அறிவித்தார்கள். 1984 நவம்பர் மாதம். கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதி எப்பொழுதுமே இரட்டை இலையினுடைய கோட்டை, அதிமுகவினுடைய கோட்டை. கட்டளைக்கு தான் ஓட்டு விழுந்தது தவிர தனிப்பட்ட நபர் யாருக்காக ஓட்டு விழுவதில்லை. வர்ற தேர்தல் அதை நிரூபிச்சு காட்டும். இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாமே முழுக்க எம்ஜிஆருடைய தீவிர ஆதரவாளர்கள். அவருக்கு பின்பு இன்றைக்கு கிராமத்தில் எடுத்துக்கொண்டால் விவசாயிகள் அனைவருமே எடப்பாடியார் மீது அளவற்ற பற்றும் பாசம் வைத்திருக்கிறார்கள். அவர் ஆட்சிக்கு வருவதை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கனவு, அவருடைய கனவு இந்த தேர்தலில் கண்டிப்பாக நிறைவேறும். இது யாருடைய கோட்டை என்பது 2026 தேர்தல் கண்டிப்பாக நிரூபித்து காட்டும். தனிப்பட்ட மனிதர்களுக்காக யாரும் வாக்களிக்க மாட்டார்கள். பஞ்சாயத்து தேர்தலில் போடலாம், உள்ளாட்சி மன்றத்தில் போடலாம். நம்ம ஊருக்காரர் நல்லவே அது போவார் வருவார். இதெல்லாம் ஆளுகின்ற இடத்துக்கு போவோம். இவர் போடுற ஓட்டு நாளைக்கு போய் முதலமைச்சர் ஆகுவாங்களா அப்படின்னு நினைப்பாங்கல்ல. கடைசியா நீங்க பாத்தீங்கன்னா யாரு முதல்வர் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுறாங்க. ஸ்டாலினா, எடப்பாடியாரா, விஜயான்னு பார்ப்பாங்க. இதுல யாருக்கு அவங்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு தான் போடுவோம். அந்த இதில் முன்னிலையில் இருக்கிறது எடப்பாடியார். கண்டிப்பாக அவர் 2026 ஆட்சி அமைப்பார். அதாவது அதிமுகவினுடைய வெற்றிக்கு இந்த தொகுதி முழுவதும் எனக்கு நல்ல அறிமுகம் இருக்கிறது. அனைத்து கிராமங்களிலும் எனக்கு தெரிந்த நபர்கள், என்னை பற்றி தெரிந்த நபர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக மிகப்பெரிய உழைப்பை தந்து தமிழகத்திலேயே அதிக வாக்கு வித்தியாசம் கோபிச்செட்டிப்பாளையத்தை வெற்றி பெற செய்வதற்கான அனைத்து நடவடிக்கையிலும் நான் ஈடுபடுவேன். காரணம், அதற்கான அனுபவமும். ஏனென்றால் 45-7 ஆண்டு காலமாக பல சட்டமன்ற தேர்தல்களை நான் பார்த்திருக்கிறேன். ஏதாவது ஒரு இயக்கத்தோடு கூட்ட அவர்களுக்காக பணியாற்றி இருக்கிறேன்.